இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ ஏற்கனவே ஜிபிஎஸ் வந்து பிசிக்ஸ் மூலிமா எங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது வந்து நல்லா யூஸ் ஆகிடுச்சு. அவங்க கொடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய பழுதாயிட்டு வாங்க முடியல. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இப்போ தனியாலாம் போய் இதை மாதிரி செல்லு வாங்குற மாதிரி வாங்க முடியல, கிடைக்கவும் மாட்டிருக்கு. அதனால் கவர்மெண்ட் வந்து அது என்ன பழுதாயிடுச்சு அது என்னான்னு கேட்டு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணி தான் டீசல் இதை மாதிரி வாங்கிட்டுருக்கோம். அவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் மூலிமா எங்களுக்கு புதுசாக கருவி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு மானிய வேலையில் கூட கொடுத்தா கொஞ்சம் யூஸாக இருக்கும். காப்பீடெல்லாம் ஓரளவுக்கு வருது. அந்த பாதிப்பு ஏற்ற மாதிரி கவர்மெண்ட் ஓரளவுக்கு பண்ணிகிட்ருக்கோம். அப்போது பார்த்து ஓரளவுக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரு வானிலை அறிக்கைலாம் இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது, தெரியாத போய் நிறைய காலத்தில் மாட்டிக்கிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிசிக்ஸ் மூலிமா கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து பிசிக்ஸ் மூலிமா வந்து இந்த டைமில் காற்று அடிக்குது, கடலுக்கு போகாதீங்க அதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா லெட்டரே கொடுத்துட்றாங்க போகாத அளவுக்கு. அந்த அளவுக்கு ரொம்ப பலத்து காற்று அடிக்கும் போது ஒரு அளவுக்கு அறிவிப்பு கொடுத்துறாங்க. ஒரு 60 மீட்டர் அதிகமாக அடிக்கிற காற்றுக்கெல்லாம், கிலோமீட்டர் அடிக்கிற காற்றுக்கெல்லாம் அவங்க லெட்டர் கொடுத்துட்றாங்க. 40-30 போனாலே இந்த பைப்பர் போட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதை மாதிரி டைமில் கொஞ்சம் நாளில் மாட்டிக்கினே அந்த ஆங்கர் போட்டுட்டு அப்படி இப்படின்னு நம்மளுக்கு கொஞ்சம் பழகிறதுனால அதுக்கேற்ற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இருந்துட்டு ஒரு அளவுக்கு வரோம். ஆனால் கஷ்டம் தான் இருக்குது. இந்த தொழிலை விட்டு இப்போ பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு கம்பெனி வந்தது. பார்த்திங்கன்னா எல்என்டி ஆரம்பித்தாங்க, கப்பல் கட்டுற துறைமுகம் ஒன்று கட்டினாங்க. பார்த்தும்போது அதில் பார்த்து வேலைக்கு போனோம். எல்லாம் சின்ன சின்ன கேட்டகரி படித்தவங்க படிக்காதவங்கன்ற மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் முதல் கட்டமாக ஒரு 250 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. வேலைக்கு கொடுத்து போகும்போது ஸ்டார்டிங்கிலேருந்து 6,000 ரூபாலேருந்து இப்போட சூழ்நிலைக்கு 13,000 தான் சம்பளம் வாங்குறாங்க. அவங்களே கஷ்டப்படுறதுனால வேலை என்ன வேலைன்ற மாதிரி அதை மாதிரி கான்ட்ராக்டில் போனால் ஒழுங்காக சம்பளம் வராது. எதுக்கு நம்ம தொழிலே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இந்த தொழில் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் மீன் கிடைக்குது, ஒரு 20 நாள் கிடைக்க மாட்டேங்குது. அந்த சூழ்நிலை இதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி போயிட்டு, ஆனால் கிடைக்கும் போது ஓரளவுக்கு நிம்மதியான அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ அதான் இப்போ அந்த 10 நாள் கிடைக்குது, ஒரு 2 நாள் 3 நாள் கிடைக்காது, மறுபடியும் கிடைக்கும். லாபம்னும் போது அன்றாள் சாப்பிட்டுக்கிட்டு மாதம் ஒரு 20,000, 15,000, 10,000 சீட்டு கட்டுற அளவுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு நல்லா தான் போகுது. அப்படியெல்லாம் கிடையாது. மீன் பார்த்திங்கன்னா நிறைய மீன் வறுத்து வந்துச்சுன்னா மீனோட ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிடும். இப்போ 10 போட்டு எடுத்துன்னு வந்து ஒரு இடத்துல 100 போட்டு நிறுத்தினா ரேட்டு குறைஞ்சிடும். அந்த 10 போட்டு ஆப்பிடும் போது ரேட்டாக இருக்கும். அதான் கம்மியாக கிடைக்கும் போது ரேட்டாக இருக்கும், அதிகமாக கிடைக்கும் போது ரேட்டு போகாது. 100 ரூபா போட்ட காணாலித்து வந்து 16 ரூபாக்கெல்லாம் போட்டுட்டு போயிருக்கோம். அதே மாதிரி சூழ்நிலை ஏதாவது பெரிய நம்ம இந்தியாவில் ஏதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய மீன் கம்பெனிங்க இதை மாதிரி அதிகமாக வர இடத்துல ஒரு மார்க்கெட்டிங் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை கவர்மெண்ட் மூலிமா மீன் சேகரிக்கிற அதை மாதிரி அதை மாதிரி ஏதாவது பண்ணி கொஞ்சம் ஃபிஷரிஸ் மூலிமா எது பண்ணாலும் கொஞ்சம் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாழ்வாதாரம் பெருக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். மாதிரி மீனுன்னா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த மீன் அந்த மீனில் ரேட்டான மீனே அதிகமாக வாங்குகிறாங்க. எக்ஸ்போர்ட் அதிகமாக போகுது. கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கிறத வந்து இந்த சின்ன சின்ன கூடையை தூக்கிட்டு போகிறாங்களே அவங்க வாங்கிட்டு போயிட்டு ஓரளவுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் வச்சு எடுத்துகிட்டு போய் நல்லா பதப்படுத்துறவங்க வந்து நல்ல மீனை வாங்குறாங்க. கூடையில் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அந்த நல்ல மீனை வாங்கினா பதப்படுத்தி வைக்க முடியாது. ஒரு நாள் சேல்ஸ் ஆகாட்டி கூட மறுநாள் அவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா ஒரு கிலோ 300 ரூபா 400 ரூபாவில் இருக்கிற மீன் அவங்க என்ன பண்ணாங்கன்னா 100 ரூபா இந்த மாதிரி மீனை கொட்டிட்டு ஏழை விடுவாங்க. அதை மாதிரி சின்ன சின்ன மீனை எடுத்துகிட்டு போயிட்டு இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் நாங்கள் பதம் பார்த்து எடுத்துகிட்டு வரல. ஃபஸ்ட்டெல்லாம் ஐஸ் பாக்ஸ் இல்லை. அது அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவோன்னா அப்போ வந்து வலையை கம்மியாக எடுத்துகிட்டு போவோம். அதை எடுத்துகிட்டு வந்து பதப்படுத்த மாட்டோம், சேல்ஸ் பண்ணுறோம் டைரெக்டாக. இப்போ பார்த்திங்கன்னா ஐஸ் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு மீனை சேகரித்து மீன் ரேட்டு அதான் ஐஸ் அங்கேயே பண்ணிவிட்டு நல்லா இன்னும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்துகிட்டு வந்துடுறோம். அப்போ வந்து இங்கே ரேட்டு போகலைன்னா கூட பின்னே நம்மளே சேகரித்து ரேட்டு போகும்போது மறுநாள் கூட எடுத்துகிட்டு வந்து சேல்ஸ் பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கு. வசதி போனோம்னா இதை தான் இதை கவர்மெண்ட் மூலிமா அந்த ஜிபிஎஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும். இதை மாதிரி சின்ன சின்ன இந்த லைஃப் ஜாக்கெட்டு, ஏன்னா தண்ணியில் தெரியாத விழுந்துடுறாங்க. விபத்து ஆகுது. எங்கள் இதுலேயும் விபத்து ஆகலும் கிடையாது, நிறைய விபத்தை பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் இந்த தொழிலை கூட விட முடியல, பூர்வீக தொழில் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி மேற்கொண்டு இப்போ ஒரு பொருள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில், அதோடு ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த பொருள் அவங்கக்கிட்ட எப்படி இருக்குது மறு வருஷத்தில் ஆய்வு பண்ணி அவங்களுக்கு போன பொருளை ரிட்டனு அதை மாதிரி இது பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக ஏதாவது கவர்மெண்ட்டு அதை பொருளுங்களை மாற்றி கொடுத்தா லைஃப் ஜாக்கெட்டு இதை மாதிரி இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களோட தற்காப்புக்கு கொஞ்சம் காப்பாற்றிப்போம். இயற்கையான அதான் பேரிடர் காலத்தில் வந்து ஓரளவுக்கு நாங்களும் காப்பாற்றிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்களேன் ஃபுல்லாக தரையாகிடுது. இந்த தரையெல்லாம் வந்து தூர் வாரினா நல்லாயிருக்கும்.
ஏன்னா போட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா விட முடியல. 10 போட்டு வரும்போது இடிச்சிக்குது, ஆக்சிடென்ட் ஆகுது. ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி தான் இங்கேயும் ஆகுது. அதை கொஞ்சம் தூர்வாரி இது பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் சிறப்பாக இருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டெல்லாம் வந்து நீர் ஓட்டத்தை வச்சு தான் ஃபஸ்ட்டு மீன் பிடிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா ஜிபிஎஸ் வந்து வர வழிக்கு எங்களுக்கு எத்தனை பாயிண்டில் போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பண்ணி ஆழமாக விட்டுட்டு பாவம் கணக்கு போட்டு தான் நாங்கள் மீன் பிடிக்க போவோம். இப்போ ஜிபிஎஸ் வந்ததுனால அதெல்லாம் கிடையாது. பாயிண்ட்டு கரெக்டாக இந்த பாயிண்டில் போனால் இந்த மீன் இருக்குது, அது மாதிரி டைமும் வேஸ்ட் ஆகாது, கரெக்டாக இருக்குது. அந்த ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா அந்த பவளப்பாறை, இந்த இது நீரோட்டம் எல்லாத்தையும் காட்டி கொடுக்கும். அதை வச்சு நல்லா மீன் பிடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஜிபிஎஸ் உதவியில் டிவின்னு ஒன்று வந்துருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடிக்கு தண்ணியில் விடுவோம். தண்ணியில் விடும் போது பார்த்திங்கன்னா அந்த மீனோட அழுத்தம் தெரியும், மீன் இருக்கிற இடம் கரெக்டாக காட்டும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 விதமான கலர் காட்டும், எல்லோ, ப்ளூ, இந்த மாதிரி மீன் எவ்வளோ மேலே வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கலர் எங்களுக்கு தெரியும். அதில் பார்த்திங்கன்னா அந்த மீனை பார்த்துட்டு சுருக்குமணி வேலையை வந்து சுற்றி மீன் பிடிச்சிட்டு வரும். அதுதான் சொல்கிறேன், நீர் ஓட்டம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ பார்த்திங்கன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு போகிற தொழில் வந்து ஃபஸ்ட்டு வந்து 1:30 மணிக்கு 1 மணிக்கு 1 ஹவர் முன்னாடி போயிடும். ஏன்னா அந்த ஆழத்துக்கு போன இடத்த வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக. ஏன்னா அது தண்ணிக்கு எதுவுமே தெரியாது. அப்போ வந்து பண்ணு அதிகமான ஒரு இரும்பு கட்டிட்டு விட்டுட்டு ஆழத்தை கணக்கு பண்ணி இந்த பாயிண்டில் வந்து இந்த இடத்துக்கு வந்துருக்குன்னு சொல்லிட்டு மீன் பிடி அப்போ பிடிச்சிருந்தா அது கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தது. இப்போ இந்த மாதிரி கருவிகள் அதிகமாக வரதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஜிபிஎஸ் வர்றதுனால. ஸ்ரீஹரி கோட்டை இருக்குதுல்ல, அந்த ஏரியா இப்போ மௌத்து வாரத்துக்கு தான் இருக்குது. அந்த கரையில் நாங்கள் இறங்கக்கூடாது. மீன் கடல் தண்ணியில் இருக்கலாம், அதுக்கெல்லாம் பயங்கன்னு ஒரு அரசியல்வாதி பிடிச்சின்னு போய் தான் மீட்டுன்னு வரணும். அப்போ கூட 10,000 8,000 ஆகிடும். இதெல்லாம் இல்லைங்க, அந்த கரையிலேயே ஆளுகள் இறங்கக்கூடாது. ஆமாம்பா, ஃப்ரெஷ்ஷாக வாங்கறதுலாம் எல்லாம் ஏமாற்றி கொடுத்தா ஐஸ் போட்டு ஏமாத்துறானுங்க. உள்ள விரலை தூக்கிட்டு மஞ்சள் போட்டு இது என்ன சொல்கிறாங்க, குங்குமத்தை போட்டு எடுத்து வந்துடுறாங்க. ஏமாற்றி கொடுத்தா விற்கிறானுங்க. இங்கே நிறைய போச்சரிக்கு தான் பண்ணுறானுங்க. இதுமாதிரி இந்த அம்மாங்க பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. நாங்கள் ரேட்டு கம்மியாக சொல்லிட்டு வாங்கிட்டு தான் தர்றோம். கட் பண்ணும்போது என்னதுன்னா உள்ளே பார்த்தா குங்குமத்தை போட்டு வச்சுக்கிறாங்க. அதுமாதிரி போச்சரிலாம் நிறைய நடக்குதுங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில ஆளுங்க சரியில்லை, வியாபாரத்துக்காக போய் கட்டிடுறானுங்க. என் ஊர் வந்து சொந்த ஊர் வந்து காட்டூர். என் பேர் வந்து முருகன். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் நம்ம வீடு. அங்கே தான் வந்தோம். இப்போவே நார்மலாக வாங்குற இடம் தான். பரவாயில்ல, இப்போ பரவாயில்ல. இருந்தாலும் ரொம்ப போச்சேரி பண்ணுறானுங்க. இந்த மாதிரி பெறால தூக்கிட்டு ஒரு பேண்ட் ஷர்ட்டை போட்டு வந்தால் ஏமாத்துறானுங்க. ஒரு லுங்கி விட ஒரு சாக்ஸ் போட்டு வந்தால் ஏமாத்த மாட்டானுங்க. இப்போ டிப்டாப்பாக வந்து ஷூ போட்டு ஒரு பேண்ட்டெல்லாம் போட்டு வந்தால் மெயினாக நல்ல மீனை வந்து ரேட்டு கம்மி பண்ணிவிட்டு பெறால தூக்கி குங்குமத்தை போட்டு நல்லா புது இப்போ தான் வந்து மீன் ஏமாத்துறானுங்க. இதுதான் நடக்குது. அது வந்து யார் கண்டுபிடிச்சி கொடுக்குறோன்னா பாவம் இவங்க கட் பண்ணுறான் பாருங்க, அவங்க பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. மற்ற ஆள் யாரும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுதான் உண்மை இங்கே நடக்குது. தேல் ரொம்ப அதிகம்பா, வியாபாரி ரொம்ப அதிகமாக. அவன் ஒரு பக்கெட் தர்றான். பக்கெட் எடுத்து எங்கே தூக்கி கொட்டுறான், எங்கே தான் செய்கிறான்னு ஒன்றுமே புரியல. இதுதான் உண்மை இங்கே நடக்குது. அப்புறம் மழை காலத்தில் ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறாங்க. மழை காலம் ஆமாம், அங்கேருந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. கடலுக்கு போகக்கூடாது. அது இன்னும் ஒரு ரோடு வந்ததே இல்லை. அது எவ்வளோ காலமாக ஆகுது. அந்த காசு மட்டும் இன்னும் வந்ததே இல்லை. ஆனால் மாதத்துக்கு 1 ராய்கிட்டே சில நேரத்தில் 2 ராய்கிட்ட விடுவாங்க. லாஸ்ட்டு போகணும். லாஸ்ட்டு இது சம்பாஸ்பிள்ளி, அதுக்கான திருமல் நகர், அரங்கம் போயிட்டு 14 குப்பை இருக்குது. இல்லை 50 லைன் சொல்கிறேன். இதெல்லாம் சேர்த்தாமல் இருக்குது. இந்த பக்கம் ஒரு 4-5 இல்லை, நாங்கள் அந்த பக்கம் தனி, இந்த பக்கம் தனி. இவங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க ஆற்றுல தான் தொழில் பண்ணணும், கடலில் தொழில் பண்ணணும். அவங்கள பார்க்குறது அதுக்கு அவங்களாம் சுருக்கோல போகிறாங்க. அதெல்லாம் மீன் காலையில் நேற்று சாயந்தரமாக ஒரு 5 மணிக்கு எடுத்து வலையை அங்கே போட்டுட்டு வந்துட்டோம். கடலில் வீட்டுக்கு வந்து அப்புறம் நைட்டு 1 மணிக்கே வரணும். இன்னும் வந்து இப்போ 5 மணிக்கு அந்த நேரத்தில் எதாவது மாட்டிக்கணுமானா வந்து பேசுவாங்க. அந்த நேரத்தில் ஸ்டேரி கொண்டல மாதத்துக்கு 1-2 ஒரு டீம் காசு கட்டுவோம். அப்புறம் ஸ்ட்ரைக் பண்ண வருது. உங்களுக்கு 6,000 ரூபா 2 மாதத்துக்கு. சின்ன போட்டு மழை நேற்று நிறைய சாப்பாடு நாங்கள் தான் நைட்டு சாப்பிட்டல விடிய காலத்தில் போகிறோம். பேப்பர்